ஸோ ஹே guys and good evening. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்ல இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பஸ்ஸுன்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடி பார்த்து. எஸ், இந்த பிராண்ட் நியூ ஜெயவின் ட்ராவல்ஸோட அசோக் லேலண்ட் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பர் இந்த பஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எர்ணாகுளம் மேட்லாப்லேருந்து ஈவினிங் 6:30 எடுக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம கொச்சின் பைபாஸ், சேலம், கோயம்புத்தூர் அந்த வழியாக வந்து சென்னை போய் ரீச் ஆகுறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக ஜேர்னி பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ கேரளாவோட ஹைவேஸில் ஒன்றுமே அழுத்த முடியாது, ஸ்பீட் லிமிட் இருக்குது, அதனால் பொறுமையாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வாங்க எப்படி ட்ராவல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் நியூ பஸ் அப்படின்றதுனால இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்னையில் வந்து இறங்கினதுக்கப்புறமும் கொஞ்சம் எக்ஸ்டீரியர் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கலாம். வாங்க நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். Going up to the 16th floor, I just need a little more. Rocking out to Lorna Shore, making that thing swing back and forth. Look at us, we're out of sorts, thank God we're not keeping score. Losing our mind to Cannibal Corpse, making that thing swing back and forth. லாஸ்ட்டாக ஒரு வண்டி லாக்கில் இருக்காண்ணா 80. தாண்டினதுக்கப்புறமா டோல்கேட் தாண்டி ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும். லெஃப்டில் வரும். ஆமாம் இல்லை இல்லை, நீங்கள் காலையில் நீங்கள் கோயம்பேடு போயிட்டு முடிச்சு வண்டியெல்லாம் கழுவிட்டு நீட்டாக ரெடி பண்ணிட்டு அப்புறம் வாங்க. ஒரு 10-10:30 மணிக்கா வாங்க. ஓகே.
ஸோ கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:35 6:40 இருக்கும்னு நினைக்கிறேன் பெருங்குளத்தூர் ட்ராப் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் அங்கே தான் நான் வேலைச்சேரி போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சுற்றி முடிச்சுட்டு செம டயர்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 hours ஜேர்னி. புது வண்டின்றதுனால ஒரு 1/2 hour மட்டும் கொஞ்சம் டிலே, அது அட்ஜஸ்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லாங் ரனில் 1/2 hour டிலேன்றதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. க்ரூ 2 பேரும் பார்த்திங்கன்னா செம எக்ஸ்பீரியன்ஸ்டு. எப்படி சொல்கிறது, அந்த வண்டியை எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி வந்து நல்லா மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் எந்த ஒரு டயர்டுமே தெரியல, நிம்மதியாக தூங்கிட்டு வந்தேன். அண்ட் கொஞ்ச நேரம் கேபின் ரைட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் உள்ளே போய் தூங்கினோம் தான். காலையில் கிட்டத்தட்ட வண்டலூர் கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் எழுப்பி விட்டாங்க. அப்புறம் தான் எந்திரிச்சு வந்து வெளியே வந்து இறங்கி வந்தேன். ஸோ அதனால் ஓவரால் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி. இன்கேஸ் நீங்கள் என்ன கொஞ்சம் சென்னை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அண்ட் தென் இட் இஸ் சபரீஷ். பை பை.